அனைவருக்கும் வணக்கம். நல்லூர் ராஜேஷ் நான் பேசுறது. நான் பார்த்த அதிமுக சின்ன வயசுலேருந்து அதை பற்றி பேசலான்னு எனக்கு ஒரு மனசில் பட்டது. நான் 1989லேருந்து தான் அந்த அதிமுகவை பார்க்க முடிஞ்சுது. என்னோடய வயசு அப்போ 17. அதிமுகன்ற கட்சி அப்போ இல்லை. நான் அரசியல் உற்று நோக்கும்போது ரெட்டை புறா சேவல்னு பிரிஞ்சிருந்தாங்க. அப்போ சிவாஜி கணேசன் ஜானகி கூட கூட்டணி வச்சாங்கன்னு ஒரே பரபரப்பு. தமிழக முன்னேற்ற முன்னணின்னு கூட்டணி வச்சு ரெட்டை புறால ஜானகி நிற்கிறாங்க. இவர் திருவையாறில் நின்னார், சிவாஜி கணேசன். அப்போ ஒரே பரபரப்பு. கடைசியில் பார்த்தா திமுக தான் ஆட்சிக்கு வந்தது. அது காரணம் காங்கிரஸும் தனியாக நின்றுது அந்த வருஷம். ராஜீவ் காந்தி திரும்பவும் ஆட்சி தமிழ்நாட்டில் பிடிக்கணும்னு தனியாக நிற்க விட்டார். ஆனால் காங்கிரஸ் நல்லா ஓட்டு வாங்கியிருந்தாங்க. 27 எம்எல்ஏ வந்தாங்க. மூப்பனார் தலைமையில் ஓரளவு கணிசமான எம்எல்ஏ. ரெட்டை புறா சேவல் எதிர்கட்சியாக வந்தது. ரெட்டை புறா ஜெயிக்கலை. பிஹெச் பாண்டியன் மட்டும் ஜெயிச்சிருந்தார். ஆட்சியான்னும்போது ஆட்சி பின்னாடி போன எம்எல்ஏக்கள், இவங்க கட்சி பின்னாடி போன ஜெயலலிதா பின்னாடி போனவங்கலாம் கட்சிக்காரங்க. கட்சியை கைப்பற்றினா ஆட்சி அப்புறம் பிடிக்கலான்னு ஒரு கணக்கு. அது சசிகலா வீட்டுக்காரன் நடராஜன் சொன்ன ஃபார்முலா அது. அதுபடி தான் அவங்க பண்ணாங்க. ஆட்சி ஜானகிட்டையும் கட்சி ஜெயலலிதாவிட்டையும் இருந்தது. அப்புறம் கட்சி ஒன்றாக்கணும்னு ஜானகிட்ட பேசி ஒன்றாக்குனாங்க. நான் பார்த்த அதிமுக அந்த வயசில் அதான் தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் காலத்து அதிமுக எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, சின்ன வயசு நான். ஆனால் நான் 4வது 5வது படிக்கும்போதெல்லாம் எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கார் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அரசியல் தெரியாது, அவ்வளோதான். 91 தான் எலெக்ஷன்னா என்னன்றது பார்த்தேன். அப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் அவர் மரணம் அடைஞ்சு அந்த எலெக்ஷன். ஜெயலலிதா இங்கே பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. அவங்களாம் இல்லை கூட. அப்போ கூட்டணி காங்கிரஸ் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி. சட்டசபையில் திமுகவே இல்லை. கலைஞர் ஒண்டி தான் ஜெயிச்சாரா, பரிதி கூட ஜெயிச்சாரான்னு ஞாபகம் இல்லை. ஆனால் யாரும் சட்டசபைக்கு வரல. அப்போ திமுக இல்லாத காங்கிரஸ் தான் எதிர்கட்சி அதிமுக. மேலேயும் அவங்க நரசிம்மராவ் ஆச்சு. அது கொஞ்ச நாளில் நரசிம்மராவுக்கும் இந்த அம்மாவுக்குமே பிரச்சனை ஆகி போச்சு. கவர்னர் ப்ராப்ளம், சென்னாரெட்டி ப்ராப்ளம் அப்படியே போயிருந்தது. ஆனால் அந்த ஆட்சி சரியில்லாத ஜனங்க திட்டங்கள்லாம் எதுவும் குழந்தை தொட்டில் திட்டம், பெண் குழந்தைகள் தொட்டில் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. உருப்படியாக மனசில் பஞ்சு அது மட்டும்தான். மற்றபடி மகாமகம் குளத்தில் நடந்த விபத்து, வளர்ப்பு மகன் திருமணம், இதெல்லாம் கட்சி கேட்ட பேர். அந்த நேரம் அவங்க கூட இருந்த மந்திரிகள் எல்லாமும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் அளவுக்கு இருந்தது. 45 வயசில் முதலமைச்சர் ஆனவங்க ஜெயலலிதா. கலைஞர் அமைதியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருந்தார். அதோட ரிசல்ட்டு 96 வந்ததுக்கெல்லாம் எப்படிலாம் கேஸ் பண்ணுன்ற ஐடியா பண்ணி வச்சுருந்தார் போது. சுப்பிரமணிய சுவாமி 95லேருந்து அவர் தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார். அப்போ சுப்பிரமணிய சாமி பேட்டினா தமிழ்நாட்டில் எல்லோரும் டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க, சைலண்ட்டாக இருக்கும். அந்தளவு ஒரு பரபரப்பான நேரம் அது. ஏன்னா இந்த அம்மாவை ஏற்று துணிச்சலாக பேட்டி விட்டுருந்தார். ₹1 சம்பளம் வாங்குகிற ஜெயலலிதாவுக்கு எப்படி இவ்வளோ சொத்துக்கள்னு அவர் தான் ஆரம்பித்தார். சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் மெயின் காரணம் அவர் தான். சுப்பிரமணிய சுவாமி பரபரப்பு ஒரு பக்கம் இருக்கும்போது ரஜினிகாந்த் ஒரு பரபரப்பு. ரஜினிகாந்த் போயஸ் கடலில் அம்மா வீட்டை தாண்டி போகிறது, டிராஃபிக்கு, போலீஸ் செக்கப்பு இதெல்லாம் அவஸ்தைப்பட்டு அதில் கடுப்பாகி, அதுக்கப்புறம் பாட்சா பட விழாவில் ஆரம்பிரப்பனை வைத்து கொண்டே பேசுனது, அது ஆரம்பிரப்பன் பதவிக்கே வேட்டு வச்சுது. அது இப்போ வருவதுன்னு தெரிவித்தார் ரஜினி, நான் அப்போ இப்படி பேசிடக்கூடாதுன்னு. அதான் அப்போ அவர் கோபம் அதிகமாகிடுச்சு. நான் பேசுனதுனால ஆரம்பிரப்பன் பதவியை தூக்கு ஜெயலலிதா மேலே கோபம் அதிகம். அப்போல்லாம் நரசிம்மராவை போய் சந்திக்க போனார். போய் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாது, தனிச்சு நில்லுங்க, நான் ஆதரவு தரேன், காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தார். நரசிம்மராவ் எதுவும் கேட்கல. அதுக்கு என்ன காரணம்னு நிறைய பேருக்கு தெரியல. அப்போ
ஆனால் காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டணி வைக்க சூழ்நிலை அப்போ சரியில்லை. விடுதலை புலி ஊடுருவல் காரணம் திமுக தான். அதனால தான் ராஜீவ் செத்தார்ன்ற ஒரு பேச்சு அப்போ அடிபட்டுக்கினே இருந்தது. அதனால் அதிமுகவுடைய கூட்டணி வச்சார் நரசிம்மராவ். அது இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற காங்கிரஸ்காரங்களாம் கடுப்பாகி மூப்பனார் தலைமையில் சத்தியமூர்த்தி பவனை கைப்பற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகி திமுக கூட கூட்டணி வச்சாங்க. 40 எம்எல்ஏ 20 எம்பின்னு எம்பி எலெக்ஷன் சேர்ந்து நடக்குது. மிகப்பெரிய வெற்றி. இந்த அம்மா பர்கூரில் தோற்றாங்க, ஆண்டிப்பட்டில் ஜெயித்தாங்க. திருநாவுக்கரசுலாம் ஜெயிச்சிருந்தார். வரலாறு காணாத தோல்வி அதிமுக. பயங்கர கெட்ட பேர். எல்லா மந்திரி பேர்லேயும் கேஸு. இந்த அம்மா ஜெயிலுக்கு போகும்போது வீட்டு உள்ளார பூந்து விஜிலன்ஸ், லஞ்ச ஒழிப்புத்துறை, அந்த புடவை செருப்பு எல்லாத்தையும் எடுத்ததெல்லாம் மீடியா சன் டிவியில் போட்டு காட்டினே இருப்பாங்க. அந்த அம்மா ஜெயிலில் இருக்கும்போது வீட்டில் ரெடி விட்டாங்க. அந்த அம்மா அப்போ வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஜெயிலில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் போயிருந்தது. அதாவது நான் பார்த்தா அதிமுகன்றது சின்ன வயசுலேருந்து மனம் வெறுத்து போகிற அதிமுக. 91லேருந்து 97 வரைக்கும் ஜெயலலிதாவை பற்றி அவ்வளோ நெகட்டிவ். ரொம்ப அரகண்டாக இருக்கிறாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரே பேச்சு, எதுவும் செய்யலைன்னு. ரெண்டாவது பார்த்தா 98 எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ தான் பிஜேபி தமிழ்நாட்டு உள்ளார நுழைய விட்டது காரணமே ஜெயலலிதா தான். கூட்டணி வாஜ்பாய். ஆனால் வாஜ்பாய் நல்ல மனிதர். ஏதோ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஜெயலலிதாவுக்கு. என்ன கூட்டணி எல்லாம் வாழப்பாடி ராமமூர்த்தி, அதிமுக, பாமக, சுப்பிரமணிய சாமியை கேஸில் சில கேஸ்லேருந்து வெளில வரணும், ராயை கட்டி அவருக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து அவரையும் கூட வச்சுக்கிட்டு நின்னாங்க. ஆனால் எதிர்பாராத வெற்றி. ரிசல்ட்டு வரும்போதெல்லாம் அறிவாலயம் நிசப்தம். ஒரு 2 நாளைக்கு நீண்ட மௌனம். யாருமே எதுவுமே பேசலை. ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத வெற்றி அதிமுக. எல்லாம் எம்பிஸும் முக்கியமான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அதுமாரி ஆள்லாம் அத்வானி கொண்டு ஜெயலலிதாவை தள்ள தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஆட்சி அமைச்சாங்க. கலைஞருக்கு வயிற்றுல புளிய காய்க்க ஆரம்பிச்சு தப்பு என்னடா இதுன்னு. ஆனால் அந்த அம்மா எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க இந்த கேஸ்லேருந்து வெளில வரத்துக்கு, கலைஞராட்சி கலைக்கிறதுக்கு அப்படின்னு. உள்ளுக்குள்ளே பேசுவாங்க, வெளியில் வேறு மாதிரி பேசுவாங்க. காவிரி நீர் பிரச்சனைக்காக பார்க்க போனோம்னா எதுவுமே வாஜ்பாய் காதில் வாங்கலை. அதனால் நம்பிக்கை இல்லாத மனம் கொண்டு வந்து வாஜ்பாய் ஆட்சியை கவுத்து விட்டாங்க. அந்த வாஜ்பாய் ஆட்சி கவராமல் இருக்கணும்னா மூப்பனார் ஓட்டு போடாமல் வெளியில் போயிருந்தால் கூட ஓரளவு தப்பிச்சிருக்குன்னு அப்போ சொல்லுவாங்க. மூப்பனார் எதிர்த்து ஓட்டு போட்டார் அப்படின்னு. அது கரெக்டான முடிவு தான் அது. அவர் காங்கிரஸ்கார் அவர். ஆனால் இப்போ ஜிகே வாசன் அப்படியா இருக்கார்? இல்லை. அந்த நேரம் 98ல் ஆட்சி கவுந்து 99ல் திரும்ப எலெக்ஷன் வருது. இவங்க யாரை முதலமைச்சர்னு யார் பிரதமர்னு சொல்கிறதுக்கு இல்லாத இவங்க வாஜ்பாய் தான் சொல்லிட்டாங்க. யார்? திமுகவில். அதுக்கு முன்னாடி மதவாத கட்சி பண்டார பிரதேச கட்சியெல்லாம் பேசியிருந்தவர் கலைஞர். குறைந்த செயல் திட்டம்னு கையெழுத்து போட்டு ராமர் கோயில் கட்ட மாட்டான், 470 காஷ்மீர் கொண்டு வர மாட்டான், சிலதெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. அதெல்லாம் ஒத்துமை கையெழுத்து போட்டு தான் அந்த ஆட்சி வந்தது. வாஜ்பாயோட ஆட்சி சிறப்பான ஆட்சி தான். ஏன்னா டிஆர் பாலு மாதிரிலாம் தங்க நாற்சாலைன்னு 4 வழிச்சாலை எல்லாம் அப்போ தான் ஆரம்பிச்சிது. சூப்பராக இருந்தது. எல்லா இடத்துலையும் ரோடு போட்டு. வாஜ்பாய் ஆட்சி எந்த குறையும் சொல்ல முடியாது. நடுவில் மோடி குஜராத்தில் 2002 கோத்ரா ரயில் முஸ்லீம் கலவரம் அதெல்லாம் அங்கே நடந்துன்னு. இங்கே பிஜேபி கூட கலைஞர் கூட்டணியே அப்படியே இருக்குது. அது ஒரு கெட்ட பேர் கலைஞருக்கு. அப்போயாவது வெளில வரணும், வெளில வரல. 2001 எலெக்ஷனில் திமுக தோகத்துக்கு மெயின் காரணமே பிஜேபி கூட்டணி தான். ஏன்னா பிஜேபி விட்டு அவர் வெளியில் பழைய மாதிரியே தமிழ்நாடு காங்கிரஸ் பாமகன்னு சேர்த்துருந்தாருன்னா திரும்ப அவர் ஆட்சிக்கு வாய்ப்பு இருந்தது. சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் அங்கே நிறையா பேர் இருக்குவ. அவர் பிஜேபி கூட இருந்துன்னு எல்லாம் ஜாதி கட்சியெல்லாம் சேர்த்துன்னு இந்த அம்மா எல்லாரையும் போய் காங்கிரஸு மூப்பனார் வீட்டுக்கு போனாங்க, ராமதாஸ் வீட்டுக்கு போனாங்க, எல்லோரையும் சந்தித்து சேர்த்துக்கிட்டாங்க. அமோக வெற்றி பெற்றாங்க.
ஆனால் அவங்களால முதலமைச்சர் ஆக முடியல. டான்சினில் வழக்கு தீர்ப்பு. அது 4 இடத்துல மனு தாக்கல் பண்ணி அது கேன்சல் ஆச்சுன்னு காரணம் காட்டுவாங்க. ஆனால் எலெக்ஷன்லாம் அவங்க நிற்க முடியாது. திரும்ப அவங்க ஆண்டிப்பட்டில் நின்று ஜெயித்தாங்க. தங்கத்தமிழ்ச்செல்வனை விலக்கிட்டு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆனாங்க. கலைஞரை கைது பண்ணாங்க. அப்போ ஒரு கொந்தளிப்பு. 2004 எம்பி எலெக்ஷன் வரும்போது திரும்ப வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சாங்க அவங்க. ஆனால் இவங்க சோனியா மூப்பனார் இல்லை. இப்போ சோனியா, காங்கிரஸ், பாமக எல்லாம் ஒன்றா நின்னாங்க. மதிமுகலாம் 40-40 அப்பயும் ஜெயித்தாங்க. இவங்க தான் அரசு ஊழியர்லாம் ரொம்ப பிரச்சனை. போடா தடா, டெஸ்மா டெஸ்மா எல்லா சட்டமும் அப்போ தான். வைகோ சீமான் அப்போ கிடையாது. வைகோலாம் ஜெயிலில் இருந்தார். அப்போ வந்து அரசு ஊழியர்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. நான் ஆடு வழி விடக்கூடாது. அப்புறம் வந்து மதமாற்ற தடை சட்டம், இதெல்லாம் ஒரு காரணம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்ப்பு. அதனால தான் 40-40 ஜெயிச்சுது திமுக. இப்படியே போயின்னு இருந்தது. ஆட்சி முடிகிற ஸ்டேஜ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்புறம் சுமூகமாகிட்டாங்க. எல்லாம் அவங்க கொண்டு வந்த சட்டத்தெல்லாம் நீக்கினாங்க. திரும்ப ஆட்சிக்கு வரும்னு பார்த்தாங்க. மக்களும் பாதி பேர் அதேமாரி தான் நினச்சாங்க 2006 எலெக்ஷன் வரும்போதெல்லாம். ஆனால் கூட்டணி பார்த்தோன்னா காங்கிரஸு, மதிமுக, பாமக எல்லாம் அவங்ககிட்ட இருந்தாங்க. திமுககிட்ட கடைசியில் மதிமுக அதிமுககிட்ட போயிட்டாங்க. அது ஏன் போனாங்கன்னு இன்னும் வரைக்கும் தெரியாது. சீட்டு பிரச்சனைன்றாங்க. கலைஞர் 23 கொடுக்குறேன்னாங்க. 24 கேட்டாங்கன்னு. எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே அணி மாறினார் அவர். திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சிது. காங்கிரஸ் பாமக தயவில் ஆச்சு. யாருக்கு மந்திரி சபையில் இடம் தரல. மந்திரி சபையில் இடம் கொடுத்தா தான் அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. எல்லாமே திமுக மந்திரி தான். அப்படி இருந்து ஏன் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு சொன்னாங்கன்னு தெரியல. கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸுக்கு பாமகலாம் மந்திரி கொடுத்தா தான் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. ஆனால் அது சொல்லிகிட்டே இருந்தாங்க. 2009 எம்பி எலெக்ஷன் வந்தது. அப்பயும் இலங்கையில் போர் உச்சத்தில் இருக்குது. அதிமுக வந்து வலுவான கூட்டணி அமைக்குது. பாமக, மதிமுக எல்லோரும் சேர்த்து நிற்கிறாங்க. கலைஞர், காங்கிரஸு, திரும்ப 3 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லோரும் எதிர்பார்த்தாங்க அதிமுக தான் எம்பியில் ஜெயிக்கணும். ஆனால் திமுக அணி தான் ஜெயிச்சுது. அதுக்கு என்னென்னா பிரதமர் யாருன்னு சொல்லலை அதிமுகவில். அதான் ஒரு மெயின் அது திமுக ஒரு சாதகமாக போச்சு. போர் உச்சத்தில் இருக்கும்போதே அங்கே காங்கிரஸ் தான் ஜெயிச்சுது 2009. 2014 வரையும் மன்மோகன் சிங் ஆட்சின்னு தான் பேர். ஆனால் அதே காங்கிரஸால் திமுகவுக்கு பயங்கர குடைச்சல். அதுக்கு என்ன காரணம்னா ஸ்பெக்ட்ரம் வழக்கு தான். அண்ணா சேர உண்ணாவிரத வந்து இப்போ ஸ்பெக்ட்ரம் வழக்கு போட்டு அது மிகப்பிடித்து சொல்லி கனிமொழி ஆராசாலாம் ஜெயிலுக்கு போய் கனிமொழி ஆராசா ஜெயிலுக்கு போனதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா முதலமைச்சர் கலைஞர் தயவில் ஆட்சியில் இருக்கிற மன்மோகன் சிங் இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க ஜெயிலுக்கு போனாங்க. அது ஒரு நியாயமான கைது மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கைது பண்ணாமல் கூட இருக்கலாம், ஏதாவது தள்ளி போடலாம். ஆனால் கைது பண்ணாங்க. கலைஞருக்கும் காங்கிரஸுக்கும் அப்போ தான் அதிகமான பூசல். என்னென்னா இலங்கை பிரச்சனையில் கலைஞர் சொல்லி கேட்கல. இவரும் வெளியில் வரத்துக்கு தைரியம் இல்லை. காங்கிரஸ் கூட்டணி விட்டு நான் வெளில வந்துடுவோன்னு சொல்லியிருந்தாருன்னா அவங்க பயந்துருப்பாங்க. இவர் பதவிக்காக அப்படியே விட்டார். அது அந்த காரணத்தையே எதிர்கட்சி கையில் எடுத்தது. கலைஞர் மனசு வைத்திருந்தால் இலங்கை போரே நடந்திருக்காது. இப்படி தான் பேசுவாங்க அதிமுககாரங்க. அது உள்நாட்டில் அந்த கவர்மெண்ட் முடிவு பண்ணுறது, ராஜபக்ஷ முடிவு பண்ணுறது. ஒரு நாட்டு உள்ளார பூந்தெல்லாம் கலைஞராலையும் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. அந்த நாட்டு பிடிச்சுன்னா அந்த நாட்டு இராணுவம், அந்த நாட்டு இதை நடவடிக்கை எடுக்கிறது. காங்கிரஸுக்கு என்ன குற்றச்சாட்டுன்னா காங்கிரஸ் வந்து ஆயுதங்கள் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் காரணம் பிரபாகரன் ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணம்னு அது இவங்க சைடு சொல்லுவாங்க, காங்கிரஸ் சைடு. அது ஒரு மாதிரியான அரசியல். அந்த நேரம் பிரபாகரன் சரண் அடைந்திருந்தால் பொதுமக்கள் சாக வேண்டிய வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க காங்கிரஸ்காரன். பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்திட்டு பின்னாடி இருந்தார் அப்படின்வாங்க காங்கிரஸ்காரங்க.
இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த நேரம் 2011 அதிமுக வந்து ரொம்ப பீக்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. விஜயகாந்தால விஜயகாந்த் கூட்டணி வச்சு ஜெயிச்சிட்டாங்க. போர் கீர் எல்லாத்தையும் ஒரு காரணம், மின்வெட்டு காரணம், எல்லாம் காரணம். இருந்தாலும் விஜயகாந்த் தான் மெயின். அப்போ அதிமுக ஜெயிச்சதுக்கு. ஏன்னா திமுக கிட்ட எல்லாம் கூட்டணி வெயிட்டு. காங்கிரஸ், பாமக, திருமாவளவனும் ராமதாஸ் ஐயாவும் ஒன்றா இருந்தாங்க. அதெல்லாம் கூட்டணி பயங்கரமான வெயிட்டு. அதை ஏன் வீழ்த்தினாங்க ஜெயலலிதான்னா விஜயகாந்தை சேர்த்து தான். அதுவும் அவ்வளோ சீக்கிரம் முடியல. விஜயகாந்தை உள்ளார கொண்டு வரதுக்குள்ளே அவங்க படாத நிமிஷப்பட்டாங்க. ராமசாமி, பண்ருட்டி ராமச்சந்திரன் எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு வந்தாங்க, ஜெயித்தாங்க. அப்புறம் 6 மாதத்துல ஜெயலலிதா குணம் தெரிஞ்சிடுது விஜயகாந்த். அவங்ககிட்ட கை கட்டி அவங்க சொல்கிறத கேட்க முடியல. எதிர்கட்சினா கேள்வி தான் கேட்பாங்க. அதை அவங்களாலையும் ஏற்றுக்க முடியாது, விட்டுக்கிச்சு. அதுக்கப்புறம் தேமுதிகாவில் அந்த எம்எல்ஏலாம் அவங்க விலைக்கு வாங்கி எதிர்கட்சின்றதை ஒன்று இருக்கக்கூடாதுன்னு எதிர்கட்சி தலைவர் பதவி புடுங்கணுன்னு பார்த்தாங்க. ஒரு சட்டசபைக்கே போகிறத நிறுத்தினார். எதிர்கட்சி கொடுத்த அந்த காரை அதே வேணான்ற அளவுக்கு எடுத்துன்னு போய் விட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு மனவேதனை. ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டாக அடுத்த வாட்டி திமுக கூட சேருவாங்கன்னு பார்த்தாங்க எல்லாருமே. அவர் என்னடான்னா மக்கள் நல கூட்டணியில் போய் மாட்டினார். அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வந்தது. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தேன் அதிமுக. எனக்கு வந்து 2011 ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி ஆச்சு. 1991 ஒரு மாதிரியான ஆச்சு. 1991 யாருக்குமே பிடிக்காத ஆச்சு அது. 2011 பாதி பேருக்கு பிடிச்சாச்சு, நல்லாட்சி பண்ணாங்கன்னு. 2016 ஸ்டார்ட் ஆகும்போதெல்லாம் ஜெயலலிதா மேலே ஜனங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. இவங்க நல்லா செய்வாங்கன்னு. அந்த அம்மாவும் செய்கிற ஸ்டேஜ் அது. ஆனால் அவங்களால முடியல, ஆயுசு இல்லை, அவ்வளோதான். மக்கள் நல கூட்டணி ஒன்று அமையாமல் இருந்திருந்தாலும், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி வந்து திமுகவோட போயிருந்தாலும் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. எங்கேயோ ஓய்வு எடுத்துருந்துருப்பாங்க எதிர்கட்சி சார்ந்து. எல்லாம் விதியின் கோளாறு. நான் பார்த்தா திமுக 2016 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா இல்லை. அப்புறம் எடப்பாடி வந்தார். அவர் ஓ பன்னீர்செல்வம்னால வந்தார். ஓ பன்னீர்செல்வம் மட்டும் சசிகலா விட்டு பிரியாமல் தர்ம யுத்தம்னு ஒன்று வைக்காமல் இருந்திருந்தாருன்னா எடப்பாடி வேலை இல்லாமல் போயிருக்கோம். இன்னொன்று, சசிகலா வந்து முதலமைச்சருக்கு ஆசைப்படாமல் ஓ பன்னீர்செல்வனே வச்சு காலம் விட்டுருக்கணும். எப்போயாவது தீர்ப்பு வந்து ரிசல்ட் வர வரைக்கும் அமைதியாக இருந்துருக்கணும். அப்படி இல்லையா, ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்துருக்கணும். யாரையாவது நிற்க வச்சு, டிடிவி நிற்க வச்சு, யாரையாவது நிற்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி அவங்கள ஆக்கியிருக்கணும். இவங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு, அதனால் ஓ பன்னீர்செல்வம் ஒன்று வெளில, அதனால் வந்த கோளாறு அதிகம். இதெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை. அது வந்து ஆண்டவன் சித்தம். எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு சுக்கரதேசம் மாதிரி அது. அவருக்கு அடித்தது யோகம். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் யாரும் வந்து அவர் பொதுச் செயலாளர்கள் வந்து அவரை தூக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா அவரை எழுத்து நின்றவங்க பூரா அமமுக சரண்டரு. இந்த கேஸ் போட்ட சசிகலா, ரெட்டாலை கேஸ் போட்ட சசிகலா தனி கட்சி. ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டார். அதனால் இனிமேல் எடப்பாடியை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது கட்சி ரீதியாக. இனிமேல் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர். நான் பார்த்தா அதிமுகவில் இப்போ தான் ஸ்ட்ராங்கான அதிமுகவாக இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 5 வருடமாக அதுக்குள்ளே உட்கட்சி பூசல் அவ்வளோ திறந்தது. இப்போல்லாம் எந்த கட்சி பூசலும் கிடையாது. அதில் ஒற்றை மேன் எடப்பாடி மட்டும்தான். என்ன ஒன்று, அவர் எம்பியில் கூட இருந்திருக்கணும் மோடி கூட, எம்எல்ஏவில் தனியாக இருந்திருக்கணும். இப்போ மாற்றி இருக்கிறாரு. எம்பியில் தனியாகவும் எம்எல்ஏ கூட இருக்கிறாரு. இது வந்து ஜனங்க ஏற்றுக்காரு. எம்பியில் வந்து மோடி கூட இருந்திருந்தாருன்னா பிரதமர் யாருன்னு சொல்லலாம், நேரம் கணிசமான வெற்றி பெற்றுக்கலாம். எம்எல்ஏவில் தனியாக இருந்தோன்னா அது எக்ஸ்ட்ரா பிஜேபி பிடிக்காத கட்சியெலாம் உங்க கூட கூட்டணி வந்திருக்கும். கம்யூனிஸ்ட்டும் வந்திருக்கலாம், திரும்பவும் வந்திருக்கலாம், ஏன் விஜயே கூட வந்திருக்கலாம். பிஜேபி உங்க கூட அதிமுக கூட எடப்பாடி கூட இருக்கிறதுனால தான் விஜய்க்கும் தயக்கம், திருமாவுக்கும் தயக்கம், கம்யூனிஸ்ட்டுக்கும் தயக்கம். அவர் எடப்பாடி எடுத்த முடிவு வந்து மாற்றி எடுத்துட்டார். எம்பியில் மோடி கூட இருக்கணும், எம்எல்ஏவில் தனியாக இருக்கணும். நான் பார்த்தேன் அதிமுக சின்ன வயசுலேருந்து. அதனால் இந்த விபத்தை சொல்கிறேன். ஏன்னா அதிமுக வந்து திமுகவை விட ஓட்டு வங்கி அதிகம். எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மட்டும்தான் தனியாக நிற்குதுன்னா
அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க அதிகம். ரூரல் ஏரியாவில் ரொம்ப அதிகம். அதனால் அது அப்படி தான் போகும். இப்போ பிஜேபி கூட கூட்டணி வைக்கும்போதெல்லாம் அது வந்து அடிபடும். கணிசமாக மைனாரிட்டிஸ், எஸ்சி ஓட்டுங்கள்லாம் ஒரு 21% கிட்ட வரும். போன வாட்டி ஜெயக்குமார் சொன்ன மாதிரி தான். நான் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறேன், அவங்க 40,000த்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 40,000 முஸ்லீம் ஓட்டு இருக்குது ஆல்ரெடி. அது திமுக 40,000த்துலேருந்து ஆரம்பிக்க, நான் 1லேருந்து ஆரம்பிப்பேன்னு. அது வந்து எல்லா தொகுதிக்குமே பொருந்தும் அது. உயிரே போனாலும் பிஜேபிக்கு ஓட்டு போடாத முஸ்லீம், கிறிஸ்டின் இருக்காங்க. அதில் எஸ்சியும் பாதி பேர் இருக்கிறாங்க. அதிமுகன்றதுனால போகிற எஸ்சி இருப்பாங்க. இருந்தாலும் மெஜாரிட்டி பார்த்தா திமுகவுக்கு தான் அதிகம். பிஜேபியை பிடிக்காதவங்க. அதனால் பிஜேபின்றது ஒரு மைனஸ் தான் எடப்பாடிக்கு. நான் பார்த்த அதிமுக வரைக்கும் அந்த அம்மா ஏன் பிஜேபியை கிட்ட சேர்க்காமல் இருந்தாங்க. மோடி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க போலீஸ் கார்டுன்னு. 5 சீட்டு தான் கேட்டார் அப்போ அவர். சாப்பிட்டு போனார். சாப்பிட்டு போங்க 5 சீட்டுலாம் தர முடியாதுன்னு மோடியா லேடியான்னு கேட்டாங்க அவங்க எலெக்ஷனில். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சேர்ந்தா மைனாரிட்டிஸ் ஓட்டும் கிடைக்காது, எஸ்சி ஓட்டும் கிடைக்காதுன்னு. இதெல்லாம் மீறி எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி என்ன சூழ்நிலையோ அதுதான். நான் எந்த கட்சியும் சாராத பேசலை. நான் பார்த்தேன் அதிமுகன்ற ஒரு கருத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நான் பார்த்தேன் அதிமுக அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அதில் நான் பார்த்தது அதிகமானது அதிமுக தான். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்ல. எப்பப்பெல்லாம் வந்து அதிமுக தோக்கும், திரும்பவும் திமுக வரும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அந்த அம்மா சாமர்த்தியமாக மாற்றுவாங்க. 2001 நான் நினச்சேன் எங்கே வரப்போகுது அதிமுகன்னு. ஆனால் அவங்க போய் மூப்பனார் வீட்டுக்கு போனாங்க, ராமதாஸ் வீட்டுக்கு போனாங்க, எல்லாரையும் பார்த்து ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒரு சொயிட்டினாங்க திமுகவை. 2011 அப்படி நினச்சேன். திருமாவளவன், ராமதாஸ் எல்லாம் திமுகவோட இருக்கிறாங்க, ஓரளவுக்கு வெற்றி பெறுவான்னு பார்த்தா விஜயகாந்தை சேர்த்துக்கிட்டு ஒரு சொயிட்டினாங்க. 2016 அதுமாதிரி தான் திரும்ப ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சா மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாகிறதுக்கு காரணமே ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க. அப்போ வைக்க வச்சுட்டு அந்த அம்மா தான் பண்ணாங்க, திமுகட்ட யாரும் போகாத அளவுக்கு பார்த்துக்க அப்படின்னு கேள்வி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அது இருந்தால் அவங்களுடைய ராஜதந்திரம் அது. அது ஒரு காரணம் தான். மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கும். ஏன்னா வலுவான எதிர்கட்சி வந்துட்டாங்க, அவங்க 90 சீட்டு கிட்ட வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக் அது. இப்போ அதிமுகன்றது இப்போல்லாம் 4 போச்சு 3 போச்சுலாம் சொல்ல முடியாது. எல்லாம் அங்கங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. தினகரன் எடப்பாடிட்டு வந்தார், ஓபிஎஸ் திமுக கூட்டார், எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. 4 பிரிவெல்லாம் இல்லை, ஒரே பிரிவு தான், எடப்பாடி பிரிவு தான். இருந்தாலும் கூட்டணி பலன்றது திமுக சைடு தான் அதிகமாக இருக்குது. அதனால் நான் பார்த்தேன் திமுக இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டி நான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன், திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரும்னு நினைப்பேன். ஆனால் வேறு மாதிரி இருக்கும். இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னு தெரில. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்குது. இன்னும் தொகுதியெலாம் அறிவிச்சிருக்கிறாங்க, வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கலை. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நன்றி, வணக்கம்.